அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். 100 குழி நிலம் இருக்கும். சும்மா ஒண்ணும் இருக்க மாட்டான். நிலம் இருக்கும். அது அவன் சம்பாரிச்சதா கூட இருக்காது. அவங்க அப்பா, தாத்தா சம்பாரிச்சது அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா, அந்த 100 குழி நிலமும் தரிசா போட்டு வச்சிருப்பான். தரிசா போட்டு வச்சுக்கிட்டு வூட்ல குந்திக்கிட்டு, அ ஏன்னா அந்த காலத்துல விவசாயம் தானே முதன்மையான தொழிலு. அதனால அத குறிப்பிட்டு தான் வள்ளுவர் அந்த குறள்ல சொல்றாங்க. உட்கார்ந்திருப்பான். இப்பல்லாம் நெறைய வேற வேற தொழில் இருக்கு. வேற தொழில் இருந்தாலும் அத செய்யாம சும்மா குந்தி இருக்கிறவனும் இருக்கான். அவனுக்கெல்லாம் இது பொருந்தும். அப்ப எப்ப பாருங்க பஞ்சகோல பாட்டே பாடிட்டு இருப்பான். என்கிட்ட ஒண்ணும் இல்ல, கையில காசு இல்ல, பணம் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? சோத்துக்கு வழி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு குந்திருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு வள்ளுவருக்கு ஒரு வேடிக்கையா இருக்கு. என்னடா இப்படிலாம் சோம்பேறி பயலுவ நாட்டுல இருந்துகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. அது இவரு சொல்லி சிரிக்கப்படாதாம். அத யாரு சொல்லி சிரிப்பாங்கன்னு அந்த திருக்குறள்ல சொல்றாரு பாருங்க. ரொம்ப வேடிக்கையா சொல்றாரு அந்த குறள்ல. அது 1040வது குறளுங்க. அத எடுத்து படிச்சு பாருங்களேன். அதுல சொல்றாரு, "இளமென்று அசை இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும்" அப்டின்னாரு. ஒண்ணும் இல்லேன்னு உட்கார்ந்திருக்கிற சோம்பேறி பயலுவல பார்த்தா, அந்த நிலமகள், அந்த சும்மா போட்டு வச்சிருக்கான்ல, அதுல ஒரு நான் ஒரு நெல்ல விதைச்சு, இல்ல வேற ஒரு பயிர கியிர உளுந்த ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம்ல, பண்ண மாட்டான். அந்த நிலமகள் இவன பார்த்துட்டே இருப்பாளாம். அட சோம்பேறி பயலே! என்ன சும்மா போட்டு வச்சுப்புட்டு, அங்க வூட்ல குந்திக்கிட்டு, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏன்னா உழைக்கிறதுக்கு உனக்கு அந்த அந்த சுறுசுறுப்பு கிடையாது. அந்த சிந்தனை கிடையாது. எவன் தலையாவது தடவி சாப்பிட்டு போணும்னு நெனச்சுக்கிட்டு, அங்க எவன்ட்டயாவது பஞ்சகோலம் அடிச்சுட்டு அங்க உட்கார்ந்திருக்கே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அந்த நிலமகள் சிரிப்பாளாம். "இளமென்று அசை இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும்." அடடா! வாழ்க வள்ளுவம்! வணக்கம்.